பாண்டியஸ்டர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல அரசு இருந்துட்டு வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு இருந்து உங்ககிட்ட எந்த பதிலுமே வரவே இல்லை. உங்கள் அப்பாவும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்கள் அப்பா சரியாக ஆன்சர் பண்ணலாம், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நான் படிக்கணும், எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடர் இருந்துட்டு அவங்க அக்கா கிட்டே போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க சுடர், ஏதாவது என் மேலே கோவமாக இருக்கியா? நான் எதுக்குக்கா உன் மேலே கோவமாக இருக்க போகிறேன்? எனக்கு என் மேலே கோவமாக இருக்குக்கா. நீ அத்தனை வாட்டி சொன்ன கல்யாணம் பண்ணிக்காத, வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நான் தான் தேவையில்லாமல் அம்மா சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என்ன சுடர் சொல்லிகிட்ருக்க? அவர் ரூம்லேயே உட்காந்து பயங்கரமாக குடிக்கிறாருக்கா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஏற்கனவே ஒரு தடவை சுகன்யா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. அதுக்கு அவர் என்ன கண்டபடிக்கு பேசிட்டாரு. இப்போ மறுபடியும் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் குமர்வேல் வந்து கேட்டுறாங்க. ஏண்டி, என் வீட்டில் சொன்னது பத்தாம நீ வேற உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? உனக்கு என்ன அவ்வளோ திமிர் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு போட்டு அடித்து விட்டுடுறாங்க. சுடரும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் நம்ம அரசி வேறு இருக்காங்க. சுடரோட முகத்தில் காயத்தை பார்த்த உடனே அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதோட இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.